ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேத்து காலையில மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். மேபி வீடியோ வர்றதுக்கு லேட் ஆயிருந்திருக்கும். ஒரு 8:30 அந்த டைம் போல தான் உங்களுக்கு யூடியூப்ல ரீச் ஆயிருந்திருக்கும். ஓகே, நமக்கு ரெக்கார்ட் பண்ணது கொஞ்சம் காலையில ஏர்லி மார்னிங் தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தது. ஆனா போஸ்ட் ஆகவில்லை. 8:30க்கு அப்புறம் தான் போஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம கொடுத்திருந்த லெவல்ஸ் நேத்து எதுவும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. மேபி நம்ம ஸ்ட்ரைக்கர் தப்பா சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அதுல லாஜிக்கா இருக்கும். ஓகே, அதை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட் 25,200 இந்த ஏரியாவுக்கு மேல இருக்கிறதே மார்க்கெட் மேல போக தான் வாய்ப்பு அப்படின்றது தான் சொல்லியிருந்தோம். நமக்கு ஓப்பன் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் அதிகமாக தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது 25,258 அங்க இருந்தது. முதல் நாளோட ஹை 246 ஹைக்கும் மேல தான் ஓபன் பண்ணியிருக்கான். ஓபன் பண்ணவன் தொடர்ந்து மேல போக தான் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கரெக்ஷன்லயும் ஒவ்வொரு தடவை கீழே வந்தாலுமே என்னதான் கீழே வந்தாலும் திரும்ப மேல போக தான் பார்த்துருக்காங்க. எப்போ நாம சொல்லியிருந்த அந்த 200 ரேஞ்ச் அங்க ரீச் பண்ணாங்களோ அங்க இருந்து நல்ல ஒரு 150 பாயிண்ட் ரெக்கவரி. ஸோ இதெல்லாம் எங்க இருந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னா பிரீமியத்துல என்ன நடக்குது. ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லெவல் செல்லருக்கும் லாபம் இல்ல நஷ்டம் எது வருது அப்படின்னாலும் அவங்க செல் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக்ல இருந்து பிரைஸ் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்க போகுது. ஸோ அந்த பிரீமியம் என்ன நடக்குது, பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு தெளிவான டைரக்ஷன்ல நான் இதை தான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படின்ற முடிவை உங்களால மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு அந்த அதுக்கு ஏத்த வகையில அன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல விஷயங்கள் இருக்கா இல்லையா, இல்ல அப்படின்னா அமைதியா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க கேபிட்டல் சேஃப் ஆகும். அமைதியா உட்கார்ந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்க நாலேஜ் கெயின் ஆகும். ஆனா இது ரெண்டும் இல்லாம லைவ் மார்க்கெட்ல எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இன்ட்ராடே பண்றவங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தேவை. ஆனா அதை மட்டுமே வச்சு எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. முதல் நாள் என்ன நடந்திருந்தது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு முக்கியமா தேவைப்படும். ஸோ முதல் நாள் க்ளோசிங் ப்ரைஸ்ல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும். அது எல்லாமே மறுநாளைக்கு உண்டான ஹிண்டா இருக்கும். சரிங்களா? அது எல்லாத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பிரீமியம் எப்படி நகருது, இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இருக்கிற டிஃபரெண்ட்டை எப்படி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஈவன் பண்றாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,569, 25,460, 25,240, 25,130. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 25,250 இந்த ஏரியாவுக்கு கீழே இருந்து பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்ல அடுத்த ஒரு டவுன் சைட்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப் சைட்ல போகணும் அப்படின்னா 25,400 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்படி நடந்தது அப்படின்னா அடுத்த ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ட்ரெண்டியான மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு பிரீமியம் அதிகமா இருக்கு அப்படின்றனால பையருக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விஷயத்தை தான் நேத்தும் நாம சொல்லியிருந்தோம். வாய்ப்பு கிடைக்கிற வரை மார்க்கெட் அப்படின்றது 6 மணி நேரம் ரன் ஆக போகுது. 6.5 மணி நேரத்துக்கு ரன் ஆக போகுது. நிறுத்தி நிதானமா காலையிலே அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்காம பொறுமையா என்ட்ரி எடுங்க. சரிங்களா? மார்க்கெட் அப்படின்றது எங்கேயுமே போறது கிடையாது. மார்க்கெட் இங்கேயே தான் இருக்கும். மார்க்கெட்ல இருக்க ஆட்கள் தான் காணாம போவாங்க. நீங்க காணாம போகாம இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே,
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க் யூ. பாய்.